வாங்க, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் திருவண்ணாமலை கிரிவலம் பத்தி. இது வெறும் ஒரு நடைப்பயணம் இல்ல, ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த புனித யாத்திரைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் எதுக்காக கிரிவலம் வர்றாங்க? அவங்களோட ஒரே நோக்கம், ஒரே நம்பிக்கை, செஞ்ச பாவம் எல்லாம் கரைஞ்சு புண்ணியம் சேரணும்ன்றதுதான். இது பல தலைமுறையா நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. நாம நினைக்கிற மாதிரி இல்லாம இந்த யாத்திரையே பல பேருக்கு பாவத்தை இன்னும் அதிகமாக்குதுன்னா நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த அதிர்ச்சியான தகவல் வேற யார்கிட்டயும் வரல, மாபெரும் சித்தர் பெருமகனான இடைக்காடர் சொன்னது. அவர்தான் இந்த புனிதமான கிரிவலத்தை பத்தி ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுத்திருக்கார். இத ஒரு சாதாரண அறிவுரையா எடுத்துக்கவே முடியாது. சொல்லப்போனா இது கிரிவலம் போறவங்களுக்கு ஒரு மாபெரும் எச்சரிக்கை மணி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு தீவிரமான ஒரு விஷயம் இது. அது மட்டும் இல்ல, இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியே கொடுக்கப்பட்டிருக்கு. வரப்போற ஆகஸ்ட் 31, 2025 திருவண்ணாமலையில இடைக்காடர் சித்தர் இந்த விஷயத்த சொன்னதா சொல்லப்படுது. இது இந்த எச்சரிக்கைக்கு இன்னொரு கணத்தை கொடுக்குது. சரி, இப்போ அந்த சித்தர் சொன்னா புள்ளி விவரத்துக்கு வருவோம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. இடைக்காடர் சித்தர் கிரிவலம் வர்ற ஒவ்வொரு பக்தரையும் விடாம கவனிச்சுட்டே இருக்காராம். அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்களோட நோக்கம் என்ன, அதாவது பாவத்தை போக்கணுங்கிற அந்த நல்ல எண்ணம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா கடைசியில கிடைக்கிற பலன்தான் நம்மள உறைய வைக்குது. சித்தர் வாக்குப்படி கிரிவலம் வர்றவங்கள்ல இவ்வளவு சதவீதம் பேர் அவங்க நினைச்சது நடக்காம அதுக்கு நேர் மாறான ஒரு பலனை அடைறாங்கன்னு தெரியுமா? இதோ பாருங்க, 95%. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், 95%. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 100 பேர் கிரிவலம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வெறும் 5 பேர் தான் புண்ணியத்தோட திரும்பி போறாங்க. மீதி இருக்கிற 95 பேரும் வந்ததை விட அதிகமான பாவ மூட்டையை சுமந்துட்டு போறாங்களாம். பாத்தீங்களா, இதுதான் அந்த மிகப்பெரிய முரண்பாடு. வர்றது எதுக்கு? பாவத்தை போக்கணும்னு. ஆனா திரும்பி போறப்ப என்ன நடக்குது? இன்னும் கொஞ்சம் பாவத்தை சேர்த்துக்கிட்டு போறாங்க. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். என்ன நடக்குதுங்கிறத விட ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்விக்குள்ளதான் நாம இப்ப நுழைய போறோம். இடைக்காடரே இந்த கேள்விய ரொம்ப ஆழமா கேக்குறாரு. பாவத்தை போக்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாவத்தை சேர்த்துக்கிட்டு போறது என்னையா நியாயம்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ இதுக்கு என்னதான் காரணம்? சித்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அறியாமை. ஆமாங்க, மக்கள் வேணும்னே தப்பு பண்றதில்ல. ஆனா அவங்க என்ன செய்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம செய்யறதுனால தான் இந்த வினை சேருது. யோசிச்சு பாருங்க, கிரிவலம் வரும்போது நம்ம மனசு எங்க இருக்கு? முழுக்க முழுக்க இறை சிந்தனையில இருக்கா? இல்லையே. உலக விஷயங்களை பத்தி பேசுறது, வியாபாரத்தை பத்தி யோசிக்கிறது, மத்தவங்கள பத்தி புறம் பேசுறதுன்னு மனசு எங்கெங்கயோ அலைப்பாயுது. உடல் மலையை சுத்தி வருது, ஆனா மனசு உலகத்தை சுத்தி வருது. இந்த கவனக்குறைவு தான் புதுசா பாவங்கள் சேர காரணமா அமையுது. அப்போ இந்த சடங்கு மட்டும் செஞ்சா போதாதுன்னா இதுக்கு என்னதான் தீர்வு? உண்மையான வழி என்ன? அதுக்கான ஒரு குறிப்பைத்தான் இப்ப பார்க்க போறோம். இங்கேதான் ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்படுது. உண்மையான நேர்மையான முயற்சி தான் எல்லாத்தையும் விட மேலானது. அதுதான் இந்த கலியுகத்துல ஆன்மீக ரீதியா நம்மள ஜெயிக்க வைக்கும். வெறும் சடங்குகளை விட நம்மளோட செயல்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஆக சித்தர் சொல்ற வழி ரொம்ப எளிமையானது. 1, விடாமுயற்சியோட கடினமா உழைக்கணும். 2, அந்த உழைப்புல வர்ற வருமானத்துல 4 பங்க தன்னலம் இல்லாம தர்மம் செய்யணும். இந்த 2ஐயும் ஒருத்தர் சரியா செஞ்சாலே போதும். அதுவே ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சி. அப்படி வாழ்றவங்கள எந்த கிரக தோஷமோ ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுது. கடைசியா இந்த ஆழமான ஒரு வரியோட இதை முடிச்சுக்கலாம். வியர்வை சிந்தாமல் விடும் கண்ணீருக்கு மதிப்பில்லை. சும்மா உட்காந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு அழுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு பதிலா நேர்மையா உழைச்சு வர்ற வியர்வைக்குத்தான் உண்மையான மதிப்பு இருக்கு. உண்மையான ஆன்மீகம்ங்கிறது சடங்குகள்ல மட்டும் இல்ல, நம்மளோட நேர்மையான உழைப்புலையும் அதுல வர்ற வியர்வையிலும் தான் இருக்குங்கிறத இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமா நமக்கு உணர்த்துது.